எல்லோரும் ஈஸியாக சொல்கிறாங்களே ஷார்ட் ஃபிலிம் தானேன்னு. பட் ஃபீச்சர் ஃபிலிமோட ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதா கஷ்டம் இல்லை? ரெண்டுமே கஷ்டம்தான் ப்ரோ. என்ன ஷார்ட் ஃபிலிம் எல்லாமே நம்மளே பண்ணணும், அது ஒன்று தான். ஸோ இது என்ன மாதிரி கதை ப்ரோ? இதுவும் லவ் ஸ்டோரி தானா? இல்லை ப்ரோ, இது லவ் ஸ்டோரி இல்லை. நல்லது ப்ரோ. ஏன் திரும்ப திரும்ப லவ் ஸ்டோரி பண்ணிக்கிட்டு இல்லை? அதான் எனக்கும் தோணுச்சு. சரி, அதான் இந்த வாட்டி வேறு எதாவது பண்ணலாமேன்னு. சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபுல்லி ஹைப் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ ஓப்பன் பண்ணால் ஹலோ, கேக்குதா? சொல்லுடா. ஏய், என்னடி அதுக்குள்ளே கிளம்பிட்ட? ஒரு ½ கூடமா இருக்க முடியாது? நீயே பார்த்தல எப்போ வரேன்னு எத்தனை கால் பண்ணான்னு. இவனை தான் கல்யாணம் பண்ணிட்டு என்ன தான் பண்ண போகிறோம். சரி விடு, அவன் இல்லைன்னா ஷாப்பிங்க்கு ஹோட்டலுக்குலாம் யார் செலவு பண்ணுறது சொல்லு. அது நம்ம உண்மைதான். சரி, அதை விடு. இன்னைக்கு கம்மி டைம் வந்தாலும் புதரில் செம்மையாக இருந்துச்சு. சொன்னேனா இல்லையா, காரை விட புதரில் தான் பயங்கரமாக இருக்கும்னு. அப்போ இதே வேலையை தான் சுற்றிட்டு வந்திருக்க. ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வேற சும்மா. டேய் நடிக்காதடா. ஏய், ஒரே நிமிஷம், கார் கீயை காணோம். இங்கே தானே வச்சேன். அங்கேயே விட்டுட்டே ஒரு வேலை. புதரில் மிஸ் ஆகிடும் தானே இங்கே வச்சேன். எங்கே போச்சு? டயர் கடியில் தானே வச்சேன். தேடி பாடுறோம், இங்கே தான்டா இருக்கும். ஏய், ஒரு நிமிஷம், எவன்டா இது? இந்த கருமத்தை எவன்டா இங்கே வச்சது? இது எப்படி உள்ளே போச்சு ஃபர்ஸ்ட்டு? டேய் என்னாச்சு? கீ கிடச்சிதா இல்லையா? சே, கீ இங்கே தான் இருக்கு. அப்புறம் என்ன? இங்கே காரில். ஒரு நிமிஷம் நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன் வையா. சரி, ஓகே. இந்த தருண் நாயாக தான் இருக்கும், பரதேசி. ஹலோ ஹலோ, இந்த தருணுக்கு வேறு வேலையே இல்லையாடா? காரில் எல்லாம் கண்ட கருமத்தை சொருவி வச்சுருக்கான். டேய், என்னடா சொல்கிற? இது எடுத்தனாலையா? இதனால நமக்கு எதுவும் பிரச்சனை வராதுல்ல? சரி இரு, நான் வரேன், நீ வை. என்னக்கா, நீ சாப்பிட்டியா ஏதாவது? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உனக்கு பின்னாடி சுழி எதுவும் இருக்கா? உன்னால் மூட்டு வீட்டில் உட்கார முடியாதா? நான் என்னக்கா பண்ணேன்? அந்த பையனை கூப்பிட்டு தானே ஸ்கூலுக்கு போனேன். அங்கே என்ன கிரிக்கெட் வேண்டி கிடக்கு? நான் போனப்போ ஸ்கூலே முடியல. கிரிக்கெட் ஆட்டு வெயிட் பண்ணும்போது தான் இது நடந்துச்சு. சும்மா நான் தான் இது காரணம் மாதிரி பேசாது. நீயும் இதுக்கு ஒரு காரணம் தான். நீ அவன் கூடவே இருந்து கூப்பிட்டு வந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. இப்போ உங்கள் அண்ணனையும் அண்ணியும் என்னன்னு சொல்லி சமாதானப்படுத்துவேன் நான். நீ ஒன்றும் சொல்ல வேணாம், தயவு செஞ்சு இந்தியா கிளம்பிடு. ஆல்ரெடி கடுப்பில் இருக்கேன், சும்மா காண்டி ஏற்றிக்கிட்டு. ஏதாவது சொன்னால் உடனே எதுக்கு வந்தேன்னு கேளு. டேய், உங்ககிட்ட தானே பேசுகிறேன். நீ கிளம்பு ஃபஸ்ட்டு, தொல்லை தாங்க முடியல. சே, அங்கே பார், யார் கார் நிற்குதுன்னு. டேய் ஆமாண்டா, அந்த மகேஷ் கார் தானே அது? நான் சொன்னேன்னா இல்லையா? இங்கே காரில் கசமசு பண்ணதான் அந்த நாய் அவசரமாக வந்திருக்கான் அங்கேருந்து. பா, யாரா அவன்? இதில் அந்த பொண்ணுக்கு ஆள் வேறு இருக்குல்ல? அதை பதிலாக நம்மளுக்கு கவலையே இல்லை. சரி வா, வந்து கோன் எடு. வேணா விட்றா, அவங்களே முக்கியமான வேலையில் இருப்பாங்க. இப்போது எதுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு? அதுக்கு தான் வந்தது. மூட்டு கோன் எடு வா. இவன் தொல்லை தாங்க முடியலடா. டேய், என்னடா கார் காலியாக இருக்கு? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. கார் எங்கே விட்டு இவன் எங்கே போயிருக்கான்? டேய் சுற்றி பாடுறா, ஃபுல்லாக ஒரே புதர் தான். அப்போ அங்கே எங்கேயாவது இருக்கலாம். சே, எஸ்கேப் ஆகிட்டான்டா. இதுக்கு தான் நான் அப்போயே சொன்னேன்டா, வேணாம், டைம் வேஸ்ட்டுன்னு. சரிவா, போலாம் வா. ஒரே நிமிஷம் இரு. இந்த நாய் கீ எங்கே வைப்பான்னு எனக்கு தெரியும். டயர் கடையில் தானே வைப்பான். டேய் வாடா போலாம்டா. இரேண்டா ஒரு நிமிஷம். சொன்னா இல்லையா? இப்போ போடா தூக்கி அந்த கோணம் இல்லை. டேய், புது காராக இருக்குடா. கோன்லாம் வேற மண்ணாக இருக்கு. அப்போ புதல மட்டும் இந்த டைல்ஸாக போட்டிருக்காங்க. அங்கே மட்டும் நல்லா உருண்டு புரண்டு தெரியுதுல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம். போடுறா, என்ன பண்ணுறா, போடா. இதனால நீ என்ன சாதிச்ச? இதெல்லாம் ஒரு ஃபன்னுக்கு தான். போடுறா இல்லை, என்னத்த ஃபன்னோ போ. இரு இந்த ஸ்டீரிங்கில் சொல்லி விட்ருவோம். இது வேறையா? இது எங்கே போய் முடிய போதோ? செத்தாண்டா இவன் இன்னைக்கு. கார் கீயை காணோம். இங்கே தானே வச்சேன். அங்கேயே விட்டுட்டே ஒரு வேலை. புதரில் மிஸ் ஆகிடும் தானே இங்கே வச்சேன்.
கொடு, நான் பண்ணுறேன். இல்லை நான் பண்ணுறேன். நீ போய் அண்ணி கூட உட்காரு, திரும்பி அழுகுறாங்க பாரு. சாரிடா, 6 வயசு குழந்தை இல்லை, அதான் மனசே கேட்க மாட்டேங்குது. சரி, அடுத்த ஸ்டெப் என்ன? இப்படியே விட்டுட்டு உட்காந்தா எப்படி? அண்ணனும் அண்ணியும் இதுக்கப்புறம் என்ன பண்ணி என்ன ப்ரோஜனம் நினைக்கிறாங்க. சைல்டோட பேரண்ட்ஸே எதுவும் கண்டுக்கல. அதனால ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் அவங்களுக்கு ஃபேவரை மூடி மறைச்சிட்டாங்க. ஏய், என்னடா இது? 6 வயசு குழந்தை செத்து போயிருக்கு, இவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் ஆக்சிடென்ட்னு சொல்லி மறைச்சிருவாங்களா? யூஎஸ்லேயுமா இப்படி? எந்த ஊராக இருந்தால் என்ன, எல்லாரும் தப்பிக்க தானே பார்ப்பாங்க. அப்போது அந்த பசங்க என்ன டாஸ்க்னே சொல்லாமல் முடியும்னா என்னடா பண்ணுறது? அதான் ஒன்றுமே புரியல. ஒரே நிமிஷம் லைனில் இரு. டேய், எங்கடா அவங்க டீமு? கோன் எடுத்து வைக்காம போயிட்டே இருக்காங்க. They said they only brought it. We have to keep it, it seems. இதுலையுமாடா? சரி, ஆளுக்கு 2 கோன் எடுத்து வச்சுருங்கடா. Mahesh already went at Judu. பார்க்கிங் லாட் தானே, அங்கே தான். ஏய் மகேஷ், வந்து கோன் எடுத்து வச்சுட்டு போடா. இவன் ஒருத்தன், வேறு வேலை இல்லை உனக்கு. திருட்டு நாய். சொல்கிறா. யாரா அவன் சாவடிக்கிறான்? சரி ஓகேடா, நெக்ஸ்ட் வீக் முடிஞ்சால் வரானே, பார்ப்போம். டேய், அந்த மகேஷ் கோன் எடுத்து வைக்கவே இல்லைடா. எடுத்து வைக்கலையா? நான் அவன்கிட்ட சொன்னேன்னு எடுத்து வைக்க. மற்ற எல்லாருமே வச்சிட்டாங்க. இவன் ஃபோன் பேசிட்டு வரேன்னா அப்படியே ஓடிட்டான். யாரா இவன்? என்னடா பால்வாடி ஸ்கூல் பாப்பாவா இவன்? நம்ம மட்டும் எல்லாமே பண்ணணுமா? இவர் ஜாலியாக வந்து ஆட்டு மட்டும் போயிடுவாரான். சரி, நீ அந்த கோன் எடு, அந்த நாய்க்கு இன்னைக்கு இருக்கு. கடுப்பாகுது. இந்த கோன் மட்டும் இல்லைடா, இன்னைக்கு எத்தனை கேட்ச் விட்டான் பார்த்தியா அவன்? 2 மேட்ச் தோற்றதுக்கு காரணமே அவன் தான். டேய், அவன் நார்மலாக கேட்ச் விட்டா கூட பிரச்சனை இல்லைடா. எப்போ பார்த்தாலும் ஃபோனில் யார் கூட கடலை போட்டுட்டே ஃபீல்டிங் பண்ண வேண்டியது. இன்னும் சில மேட்ச்சில் ஃபீல்டிங் கூட ஆளை காண போயிடுவான். இன்னைக்கு அவனுக்கு இருக்கு, வா. டேய், அது 2த்தையும் அங்கே வைக்காத, காருக்கு எடுத்துட்டு வா. இது எதுக்குடா? அவன் தானே விட்டு போனா. அதுக்கு இது ஸ்கூலோட கொன்றா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ எடுத்துட்டு வாடா. என்னடா ஒன்றும் ஆகாது? இங்கே பாரு, கம்பி எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாரு. சின்ன பசங்களாம் விளையாடுவாங்க இங்கே. ஒன்றும் ஆகாது, நான் சொல்ல, நீ மூட்டு வா. டேய் அப்பா, இவன்ட்டு இதுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம் போல. சரி, இப்போ அந்த மகேஷ் எங்கே இருப்பான்? அந்த பண்ணாடை எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும், நீ வாடா. அங்கே பார், யார் கார் நிற்குதுன்னு. டேய் ஆமாடா, அந்த மகேஷ்கார் தானே அது. அப்போது அந்த பசங்க அவங்களுக்கு என்ன, பேரண்ட்ஸும் கைவிட்டாங்க, ஸ்கூலு தசாக்குன்னு மூடி மறைச்சிட்டாங்க, அவ்வளோதான் எஸ்கேப்பு. சே, கிண்டர் கார்டன் ஸ்கூல்னு தெரிஞ்சும் அந்த கோன் எடுத்திருக்கானுங்களே, இவங்களை என்னத்த சொல்கிறது? சரி, அந்த கம்பியில் இவனுக்கு எப்படி அடிபட்டது? இதான் கம்பினா தடுக்கி இப்படி சைடில் விழுந்துட்டான். கம்பி உள்ளெல்லாம் போல, இங்கே ஏதோ பிரெயினுக்கு போகிற நரம்பு இருக்கு போல, அதில் பட்டு. சின்ன குழந்தை எப்படி துடிச்சிருக்குமோ. அண்ணனும் அண்ணியும் மாதிரிலாம் என்னால் சும்மா விட்டுட்டு உட்கார முடியாது. இதுக்கு யாரெல்லாம் காரணமோ எல்லாரையும் செய்யணும். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்னது அது? ஒரே நிமிஷம். ஆ. ஹலோ, வந்துடும் 1/2 அன் ஹவரில். ஒயிட் மோக்கா தானே? வாங்கிட்டேன். ஓகே பாய். சாரி ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ. கதை இது வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, எஸ்பெஷலி அந்த ரிவர்ஸில் போகிற ட்ராக், மொமெண்டோ ஸ்டைலில். அதான் என்னோடய ஃபேவரட். ஓ, நீங்கள் மொமெண்ட்டை பார்த்துருக்கீங்களா? ப்ரோ, உங்கள் அளவுக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணலனாலும் நமக்கு இந்த டேரெக்ஷன்லாம் இன்ட்ரெஸ்ட் தான் ப்ரோ. என்ன பண்ணுறது, நம்ம நேரம் வேறு ஃபீல்டில் போக வேண்டியதாகிடுச்சு. எனக்கு புரியுது. ஆக்சுவலாக உங்களுக்கு நல்ல சினிமா டேஸ்ட், கண்டிப்பாக நீங்களும் அதான் பண்ணணும். பார்ப்போம் ப்ரோ. பட் இந்த கதையில் என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, இது ஒரு ரியல் இன்சிடென்ட். இந்த இன்சிடென்ட் எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் இட் ஹோல்ட்ஸ் மை இன்ட்ரெஸ்ட். இட் இஸ் பிகாஸ் நீங்கள் எல்லாத்தையுமே கடைசியில் தான் ரிவீல் பண்ணுறீங்க. முதலே சொல்லிட்டா அதோட இம்பார்ட்டன்ஸ் போயிடும்ல. கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? நம்ம ஹீரோக்கு வந்த ஐடியா என்ன? அவனுக்கு வந்த ஐடியா, ஆக்சுவலாக அவன் ஹீரோ இல்லை, அவன் தான் டேரக்டர். நிறைய கதை எழுதியிருக்கான், பட் இந்த கதை அவனுக்கு நடந்தது. இறந்து போனது அவன் சொந்த அண்ணன் பையன். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் அது காரணமான ஸ்கூல்லேருந்து பசங்களை மட்டும் விடக்கூடாதுன்னு தோணுது. அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான், அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறான். அப்போ தான் ஸ்கூலோட செக்யூரிட்டி சூப்பர்வைசர் கூட கான்டாக்ட் கிடைக்குது. அவருக்கும் சினிமா இன்ட்ரெஸ்ட்டுன்னு தெரியுது. அவர் நினச்சா கண்டிப்பாக அதை பண்ண முடியும். அதுதான் எனக்கு வந்து ஐடியா.
அதுக்காக தான் இப்போ உங்களை பார்க்க வந்திருக்கேன். அண்ணன் நீ மாதிரிலாம் நான் சும்மா விட்டு உட்காந்துருக்க முடியாது. இதுக்கு யாரெல்லாம் காரணமாக எல்லோரும் செய்யணும். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அப்போது இறந்தது உங்கள் நெஃப்யூவா? ஆமாம் ப்ரோ. இதை நீங்கள் முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நீங்கள் தான் ப்ரோ சொன்னீங்க எல்லாத்தையுமே முதல்ல சொல்லிட்டு அதோட இம்பார்ட்டன்ஸே போயிடும்னு. ப்ரோ, நீங்கள் சினிமாவும் ரியாலிட்டியும் குழப்பிக்கிறீங்க. என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஸ்கூலில் வெறும் ஒரு சாதாரண செக்யூரிட்டி சூப்பர்வைசர் மட்டும்தான். அது போதுமே ப்ரோ. எப்படியும் உங்களுக்கு ஸ்கூலோட சிசிடிவி கேமராஸ் ஆக்சஸ் இருக்கும்ல. இந்த இன்சிடென்ட் ஃபுட்டேஜ் மட்டும் எனக்கு கொடுங்க. இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்லை ப்ரோ, அதெல்லாம் ரிஸ்க் ப்ரோ. எனக்கு புரியுது ஒரு குழந்தையோட உயிர் போயிருக்குன்னு. பட் எனக்கே என் வேலை முக்கியம் இல்லை. என்கேஜ்மெண்ட் வேறு இப்போ தான் இருக்குது. நான் இதை சொல்லவே வேண்டாம் தான் நினச்சேன். இந்த கெட்டதில் உங்களுக்கு ஒரு நல்லது இருக்குது. எனக்கா? உங்கள் ஃபியான்ஸே பேர் ரம்யா தானே? ஆமாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொல்கிறேன்னா நீங்கள் எதுவுமே நம்ப வேணாம். நீங்களே இப்போ உங்கள் ஃபியான்ஸர் கேளுங்க. இந்த இன்சிடென்ட் நடந்த அதே டைமில் அவங்க எங்கே இருந்தாங்கன்னு முடிஞ்சா அவங்க ஃபோனை கூட வாங்கி பாருங்கள். உங்களுக்கே புரியும். ப்ரோ, அவங்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? ப்ரோ, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எனக்கு சத்தியமாக புரியலை. சாரி ப்ரோ. இப்போ நீங்கள் நினச்சது தான். நீ கம்மி டைம் வந்தாலும் புதர்ல செம்மையா இருந்துச்சு. சொன்னேன்னா இல்லையா, காரை விட புதரில் தான் பயங்கரமாக இருக்கும்னு. ப்ரோ, நான் திரும்பவும் சொல்கிறேன். நான் சொல்கிறேன் நீங்கள் எதையுமே நம்ப வேணாம். நீங்களே இப்போ உங்கள் ஃபியான்ஸரை பேசுங்க. இல்லை ப்ரோ, எனக்கு அடிக்கடி டவுட் வரும். என்னடா இவ்வளோ சீப்பாக சந்தேகப்படுறோன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். இப்போ தான் புரியுது. சாரி ப்ரோ. இப்போ உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி நான் நினச்சதை பண்ண வைக்கணும்னு நான் சொல்லலை. நீங்களே வச்சு பாருங்கள். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதே பண்ணுங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன்டா கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னொருத்தரோட அஃபேர் வச்சுருக்கா, அது 2 நாளைக்கு நல்ல விஷயம் இருக்குன்னு. பட் இதே விஷயம் உங்கள் மேட்ச்க்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா ஒரு குழந்தையோட உயிர் போய் தான் எல்லாம் தெரிய இருந்திருக்கு. அந்த குழந்தைக்காக ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ என்னாச்சு? சாரி ப்ரோ. இப்போ என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன்.